ஒரே இரவில் அதிமுக கூட்டணியிலே இணைந்த முக்கிய கட்சி. நண்பர்களிடம் அதிமுக தோன்றர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மெகா கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சின்ன சின்ன கட்சிகள் முதல் பெரிய கட்சிகள் வரை, அதே போல சின்ன சின்ன அமைப்புகள் முதல் ஜாதி ரீதியான அமைப்புகள் வரைக்கும் அனைத்துமே அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருப்பது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த தகவல் புறம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாகத்தான் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஒரே இரவிலே மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லி தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தென் மாவட்ட அரசியலில் செல்வாக்குள்ள அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. அதாவது தென் மாவட்டத்திலே அரசியல் செல்வாக்குள்ள அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. 90களில் திமுக அதிமுகவிற்கு எதிராக உருவெடுத்த டாக்டர் சேதுராமனுக்கு தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கி என்பது இருந்திருக்கிறது. நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த சேதுராமன் அவர்கள் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் ஆதரவு அளிப்பதாக அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். நேற்று தினம் இரவு எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை சாலையில் இல்லத்திலேயே எடப்பாடியை சந்தித்த நமது ஐயா சேதுராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பு நடத்திவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய முழு ஆதரவு அதிமுகவிற்கு தான் இருக்கிறது, அதிமுகவிற்கு தான் கொடுப்போம். 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பங்களிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும் என நமது ஐயா சேதுராமன் அதிரடியாக சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 90களிலே திமுக அதிமுகவுக்கு எதிராக உருவெடுத்த கட்சி தான் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம். அதே போல தென் மாவட்ட அரசியலில் செல்வாக்குள்ள ஒரு கட்சியாகத்தான் ஒரு அமைப்பாகத்தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட கட்சி என்பது தற்போது அதிமுக கூட்டணிக்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பதும் வருகின்ற நாட்களில் 2026 தேர்தலிலே தென் மாவட்டத்திலே அதிமுகவிற்கு வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மும்முனை போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதாவது 4 முனை போட்டி இருந்தாலும் மும்முனை போட்டி அதைவிட மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரை நம் கண்ட அனைத்து தேர்தல்களை விட இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியா எதிர்கட்சியா புதிய கட்சியா அப்படிங்கிறது தான் இப்ப தற்போது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சுரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.